ஹாய் காய்ஸ், இது மாமியார் வீட்டுக்கு போனோம்ல அந்த செகண்ட் டே நிம்மதியாக தூங்கி எழுந்திரிச்சாச்சு. மார்னிங் எழுந்திரிச்சதுமே ஃபஸ்ட்டு வியூவே இந்த ஆடு தான். பக்கத்துலலாம் போக முடியாது, போனால் கீழே தள்ளி விட்டுருவோம். அது பழக்கமாக இருந்தால் மட்டும்தான். அதுக்கப்புறம் எங்கள் தாத்தா சின்னதாக ஒரு ஆட்டுக்குட்டி புதுசாக வாங்கியிருந்தாங்களா, அது மட்டும்தான் தொட முடியும், மற்றதெல்லாம் தொட முடியாது. மார்னிங் சீக்கிரமாக எழுந்திரிச்சு 8 o'clock நாத்தனார் வீட்டுக்கு போயிடணுங்கிறது தான் பிளான். ஆனால் இங்கே எழுந்திரிச்சதே 8 o'clock தான். அப்புறம் 3 பேருமே சீக்கிரமாக குளிச்சுட்டு புது துணியெல்லாம் போட்டு வண்டி எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. அப்புறம் போகிற வழியில என் ஹஸ்பண்ட் பூ வாங்கி கொடுத்தாங்களா. அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு கொஞ்சம் ஸ்வீட் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கலான்னு சொல்லிட்டு ஒரு ஸ்நாக்ஸ் கடைக்கு போயிருந்தோம். வேணுங்கிறதெல்லாம் வாங்கிட்டு அங்கேருந்து நேராக எங்கள் நாத்தனார் வீட்டுக்கு போயிட்டோம். வீட்டுக்கு போனதுமே அயன்மா ஸ்நாக்ஸ் எடுத்து சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டான். எல்லாத்துலேயுமே 2 வாங்கியிருந்தோமா. அயன்மாக்கு ஒன்று, கவியல்னிக்கு ஒன்று. 2 பேருமே ஒட்டுக்கா உட்காந்து சாப்பிட்டு விளையாடிட்டு இருந்தாங்க. 2 பேருமே வாய் பேசிட்டு ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க. அதை பார்த்துட்டு பெரியவங்கெல்லாம் உட்காந்து சிரிச்சிட்டு இருந்தோம். அப்புறம் வீட்டுக்குள்ளே ஆட்டுக்குட்டி ஒன்று எடுத்துகிட்டு வந்துருந்தாங்களா, அதுக்கு வந்து புலி பொம்மை காமிச்சு பயமுறுத்திட்டு விளையாடிட்டு இருந்தாங்க. மார்னிங் போனதுமே ஃபுல்லாக நான்வெஜ் சாப்பிட்டோமா. அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் வண்டி ஓட்டிட்டு வந்ததுக்கு ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் படுத்துட்டாரு. நானும் ரொம்ப நேரம் பொறுத்து பார்த்தேன். அதுக்கப்புறம் எனக்கும் தூக்கம் கண்ட்ரோல் பண்ண முடியல. அதுக்கப்புறம் நானுமே நல்லா படுத்து தூங்கிட்டேன். நல்லா தூங்கி இருந்துச்சு. பார்த்தா என் பையனும் கவியல்னி என் பக்கத்தில் உட்காந்து பொம்மை வச்சு விளையாடிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் லஞ்ச் சாப்பிட்றதுக்கு டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. எல்லாருமே வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு வந்து உட்காந்தாச்சு. இன்னைக்கு ஈவினிங் ஊருக்கு ரிட்டர்ன் கிளம்பணுமா, அதனால சீக்கிரமாகவே கிளம்பலான்னு கிளம்பியாச்சு. எங்கள் நாத்தனார் வேர்க்கடலை, அரசனைக்காய் இந்த மாதிரி கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் போட்டு கொடுத்தாங்க ஊருக்கு எடுத்துகிட்டு போக சொல்லி. அப்புறம் ஊருக்கு கிளம்பும்போது எங்கள் நாத்தனார் அமௌண்ட் கொடுத்தாங்களா, அதை வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் டிபேட் போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் ஒரு வழி எல்லாமே முடிச்சுட்டு கவியல்னிக்கு பாய் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. இப்போ இங்கேருந்து கிளம்பி டைரெக்டாக மாமியார் வீட்டுக்கு போகணும். ஏன்னா அங்கே தான் பேக் எல்லாமே இருக்குது. அங்கே போயிட்டு எல்லாமே எடுத்துகிட்டு தான் கிளம்புற மாதிரி. நேராக மாமியார் வீட்டுக்கு போய் வண்டி நிறுத்துகிறோம். ஐஸ்காரனா நின்றுட்டு இருக்காங்க. எங்கள் தாத்தா பண்ண வேலை தான், அவருக்கு ஐஸ் வேணும்னு நிறுத்தி வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் நாங்களுமே அந்த ஐஸ் எல்லாம் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சா, நாங்களும் வாங்கி சாப்பிட்டோம். அயன்மா மாங்காய் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு குச்சி தூக்கிட்டு விளையாடிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் அகைன் அவனுக்கு தண்ணி குளிக்க வச்சு அங்கேருந்து கிளம்பலான்னு சொல்லிட்டு ஈவினிங்காக கிளம்பியாச்சு. என் மாமியார் எனக்காக பச்சை மாவு செஞ்சு வச்சுருந்தாங்களா, அதுக்குள்ளே பாருங்கள் எவ்வளோ தீக்குச்சி, எவ்வளோ வரமிளகா. இது பத்தாதுன்னு இப்போ வேப்பலை வேறு எடுத்துகிட்டு வருவாங்க. எங்கள் நாத்தனார் கொடுத்துட்டது பத்தாதுன்னு இவங்களோட பங்குக்கு இவங்க கொஞ்சம் கொடுத்து விட்டாங்க. வாழைப்பழம், பருப்பு, இந்த மாதிரி ஐட்டம்லாம். அப்புறம் நாங்கள் எப்போ ஊருக்கு வந்தாலுமே அவ்வளோ பாசமாக தாத்தா எப்போவுமே 100 ரூபா கொடுத்து விடுவார். அதையும் கூட வாங்க மாட்டேன் நின்றுட்டு இருந்தான். அவங்ககிட்ட ஒரு பழக்கம் இருக்குது. நானும் என் ஹஸ்பண்டும் அதை கையால் வாங்கி அவங்ககிட்ட கொடுக்குற வரைக்கும் அவன் வாங்க மாட்டான். அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்புறதுக்கே 7:30 மேலே ஆச்சா. எல்லாருக்குமே பாய் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. அங்கேருந்து கிளம்புறதுக்கே மனசு இல்லை. 2 விருப்பமாக தான் கிளம்பி வந்தோம். அப்புறம் வர வழியில் பலாப்பழம் எப்போவுமே பார்த்துட்டு வருவோம், ஆனால் வாங்க மாட்டோம். இந்த டைம் வாங்கிடலான்னு சொல்லிட்டு 1/4 கிலோ வாங்கிட்டு வழி ஃபுல்லாக சாப்பிட்டே அப்படியே வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம். வந்து சேர்றதுக்கு ஒரு 10:30 மேலே ஆயிடுச்சு. இந்த மாதிரி இன்னும் நிறைய vlogs வரும். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.